ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன். எந்த இடத்துக்குன்னு சொல்ல மாட்டேன், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் மட்டும் போகல, நானும் என்னுடைய பிரதரும் தான் போனோம். ஃபர்ஸ்ட்டு ட்ராவலிங் திருவள்ளூர் டு பூந்தமல்லி தான். ஸோ 2 பேரும் போயிட்டோம். அவன் திருமணத்துலேருந்து தான் அம்மா அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்கன்னா பூந்தமல்லி டு கோயம்பேடு பஸ் ஏறிட்டோம். ஸோ சுற்றிக்கின்னு போனாங்க. இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு 2 பேருக்கும் எந்த இடம் தெரியாது, லொக்கேஷன் தெரியாது, கூகுள் மேப்பை நம்பி போனோம். ஸோ ஓகே, நாங்கள் வந்துட்டோம். சரியான வெயில். இப்பயும் சொல்ல மாட்டேன் நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்கிறதுனால பக்கத்தில் சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 4 hours நாங்கள் சரவணா ஸ்டோரில் போய் டைம் பாஸ் பண்ணோம். வெளியில் எவ்வளோ ஹாட்டாக இருந்தாலும் உள்ளே போன உடனே அவ்வளோ கூலாக இருந்துச்சு. அங்கேயே இருந்துலாம் போல இருந்தது. நான் இப்போ தான் சரவணா ஸ்டோர் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இங்கே இது என்ன பிளேஸ் பார்த்தீங்கன்னா பாடின்னு சொன்னேனே தெரிஞ்சிருக்கோம் நான் எங்கே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. எடுக்க போறியா? ட்ரெஸ் எல்லாம் மட்டும் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ கம்பல்லாம் பார்த்தேன். இது கம்பல் கடலான்னு தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. இருந்தாலும் நான் லிமிட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த அளவுக்குலாம் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாலே வரல நாங்கள். இருந்தாலும் சரி ஓகே வந்துட்டுமே அப்படின்னு ஏதோ கொஞ்சம் வாங்கினோம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. கொஞ்சம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய இருந்தது, அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை, அதனால் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏசியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் அங்கேயே மேலே கேன்டீன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ போகலான்னு சொல்லிட்டு நானும் அவனும் போயிட்டு இருந்தோம். இங்கே என்ன ஸ்பெஷலோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் ஃபுட்டு வேறு லெவலுங்க. மினி மீல்ஸ் வாங்கியிருந்தோம். 60 ரூபா தான். நான் இது வரைக்கும் 60 ரூபா கொடுத்து மினி மீல்ஸ் வாங்கினது இல்லை. ரொம்ப ரேட் அதிகமாக தான் வாங்கியிருக்கேன். உண்மையிலே சாப்பிட்றதுக்காகவே இங்கே வரலாம் போல் இருக்குது. அண்ட் நாங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றதுனால எங்கள் வாயை கட்டுப்படுத்திட்டு நாங்கள் மினி மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வியூ பார்க்கறதுக்குலாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக சில் பண்ணியிருந்தோம். நீங்களும் வரீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு, வெளியே வந்துட்டோம். ஸோ என் ஃப்ரெண்டு வராங்க, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆச்சு சொல்லட்டுமா நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒரே ஒரு கிளிப் பார்த்து. கோயில் வாசப்படி வரைக்கும் வருவாங்க, உள்ள வர முடியும். வேற ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாலே அவனுக்கு நல்ல நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கோயிலுக்கு தாங்க நாங்கள் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக 12-12:30க்கெலாம் இந்த க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதோட 4 o'clock அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நாங்கள் 12 மணிக்கு வந்துட்டோம். அப்புறம் சரவணா ஸ்டோரில் 4 hours பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே நேராக வந்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அந்த சரவணா ஸ்டோர் பக்கத்தில் வந்து ஒரு சந்து போவோம். அது உள்ளே போனீங்கன்னா அந்த பிள்ளையார் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கோயில் இருக்கும். ஸோ சரவணா ஸ்டோர் ஆப்போசிட்லலாம் இருக்காது அவங்க சொல்கிற மாதிரி. அதுக்கு பக்கத்தில் சந்து இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு வாங்க, இல்லைன்னா சுற்றிட்டு தான் இருப்பீங்க. அந்த கோயில் வேறு லெவலுங்க. உள்ளே போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு குட் வைப்ரேஷன், ஏதோ ஒரு சாட்சிச்சிட்டா மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ வெளியே தான் ஓப்பன் பண்ணாங்க, இன்னும் மெயின் டோர் ஓப்பன் பண்ணல. அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். என்னோட ஃப்ரெண்ட் 2 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. இப்போது சாமியெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அமைதியாக இருந்தது. அப்புறம் பரவலாக இருந்தது, புறாலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையிலே இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன். நார்மலாக கோயிலுக்கு போனாலே அது கிடைக்கும். இருந்தாலும் இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணி வேறு கோயிலுக்கு வந்துடுமோ, அதனால ரொம்ப ஸ்பெஷலாக ஆகிடுச்சு. ஸோ அவங்களாம் வந்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் நான் எடுக்கலை. எங்கே திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை. இருந்தாலும் ட்ரை பண்ணேன். ஒரே ஒரு கிளிப் மட்டும் எடுத்துருக்கேன், அது வேறு இதுவில் அப்லோட் பண்ணியிருக்கான்னு. ஸோ அந்தளவுக்கு தெரியல சாமி. ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு என்னதான் நம்ம தனியாக வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட வர்றது ஒரு ஜாலி தான். அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு அப்புறம் அங்கேயே அந்த பறவைங்களுக்கு தீனி போடுறதுக்கு அவங்களே வச்சுருந்தாங்க. நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு 10 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் பண்ணலை. ஸோ லேட் ஆகிடுச்சுன்றனால நாங்கள் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிட்டோம். ஸோ பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். புளி சாதம், பொங்கல் இருந்துச்சு. ஸோ 2மே வாங்கி சாப்பிட்டோம். 2மே சூப்பராக இருந்தது. ஸோ ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பாய் சொல்லிட்டு உங்களுக்கும்
முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களை இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் ஷாலு. பாய்.